மணிமண்டபமா இல்லை அரண்மனையாடா இப்படி இருக்கு? அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக எவ்வளோ பேர் வராங்க. அங்கே ஒரு கோவில், அந்தாண்ட சைடு 2 கோவில் இருக்கு. இங்கே இதை நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலையாவே பார்க்கலாம். ஓ, இங்கேயும் நம்ம ஆளுங்க வேலைக்கு அமுச்சு விட்டுக்கிறானுங்களா? ஆட்டு போட்டு அம்பு போடுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோஜோ மணி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா போன பிளாகில் பார்த்தீங்கன்னா ஜருகுமலை போகலான்னு சொல்லியிருந்தோம். அது ஜருகுமலை மலை அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா ராமானுஜத்துக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அது சேலத்திலே, அது தமிழ்நாட்டிலே நம்ம சேலத்தில் தான் முதல்ல கட்டினாங்களாம். இந்த மணிமண்டபம் நம்ம சேலத்தில் இருக்குன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கூட தெரியாது. இங்கே வரக்குள்ள தான் பார்த்தேன். போர்டை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான். இது மணிமண்டபமா இல்லை அரண்மனையாடா இப்படி இருக்கு? இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் எவ்வளோ நாளாக இருந்திருக்கு பார்த்தியா? எல்லாம் ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் ஆட்டிருக்கு. எல்லாம் சுற்றியும் கம்பி போட்டிருக்காங்க. பார்த்தா அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது. வேணுன்னா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, ஏதோ அரண்மனை கணக்குல இருக்கு. பார்க்கவே இவ்வளவு பிரம்மாண்டமா 2 சைடும் சிங்கம். பா, இப்படி நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அற்புதமா இருக்கு. சுத்தியும் கோயிலும் இருக்கு. கோயிலுக்கு நாம அப்புறம் போகலாம், என்னென்ன கோயில் இருக்குன்னு. முதல்ல மணிமண்டபத்தை பார்ப்போம். பா, இது நடக்கும் போதே பயங்கரமா இருக்கு. மேல பெருமாள் இருக்காரு. நிஜமாலுமே இது மணிமண்டபமா அரண்மனையானே தெரியல. அவ்வளோ பயங்கரமா இருக்கு. இவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சொன்னாங்க சூப்பரா இருக்குன்னு, ஆனா இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ராமானுஜத்துக்கு மணிமண்டபம் கட்டி அவரை கடவுள் போல எல்லாம் வழிபட்டு வராங்க உள்ள. இந்த சிற்பங்கள் கூட பாருங்களேன், அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. இது பெரிய பெரிய கோயில்ல இருக்கிற அளவுக்கு இருக்கு. பயங்கரமா இருக்குது பாருங்க. அவ்வளவு சூப்பரா பிரம்மாண்டமா எவ்வளவு பேர் வராங்கன்னு பாருங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா ராமானுஜம் உள்ள இருக்கும். இங்க இருக்க பூசாரி கிட்ட கேட்டோம். அவருன்ட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கும் மேல இவரு, கடவுளால படைக்கப்பட்டவர் தான் இவருங்கிற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில். மொத்தம் ராமானுஜ மணிமண்டபத்தை சுற்றி மொத்தம் 4 கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுதான் இங்கே ஒரு கோவில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில், அந்தாண்ட சைடு 2 கோவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடும் வளர்க்குறாங்க. இது மாதிரி இங்கே கோயிலுக்கு வர பக்தர்கள்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ மாடுங்களுக்கு உணவு தீனி இது மாதிரி கொடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ பார்க் அளவுக்கு இருக்கு. பிரம்மாண்டமா இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. பார்த்தீங்கன்னா சிந்து வரலால தூக்கி தாங்கி பிடிச்சிட்டு மக்களை காக்கிற மாதிரி சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு பார்க்கக்குள்ளேயே. இதை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிலையாவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்க, குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கோசரம் பார்க்கு மாதிரி சின்னதாக அவ்வளோ அற்புதமாக பார்க் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ யானை வாயிலேருந்து வர மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்கு இடமே. சர்க்கோஸா போறியா? சரி போய் பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யானையிலே பார்த்தீங்கன்னா சர்க்கோஸ் இருக்கு. நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கோஸோட போறேன்னு உள்ள போறான். எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஏதோ குகை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள படிக்கிட்டு இருக்கா? அதா வந்துட்டான். வாடா, இப்ப உள்ள படிக்கிட்டா? சரி இது வரலாம். பாருங்க, உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு.
சூப்பரா சர்க்கஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை. உள்ள என்ன குகை மாதிரி இருக்கா? அது எங்க பாரு, எங்க யாரா நீ? ஏதோ குகை மாதிரி இருக்கு. எங்கப்பா, ஓ இங்கேயும் நம்ம ஆளுங்க வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிறானுங்களா? ஆட்டு போட்டு அம்பு போடுறதுலாம். அடேங்கப்பா, இதாண்டா ஆர்டிஸ்ட். பயங்கரமா இருக்கு. இப்படியே போனா நம்ம பேண்ட்லாம் அழுக்காயிரும். ஏன்னா எல்லாம் அழுக்கா இருக்கு. இந்த அளவு செஞ்சிருக்காங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. இது மாதிரி பார்த்ததே இல்லை. நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஃப்ரெண்ட்ஸாகவும் போகலாம், இல்லை ஃபேமிலியாகவும் போகலாம். எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. இது மாதிரியே நம்ம சேலத்தில் நிறையா பேர் போகாத, யாருக்குமே தெரியாத இடம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நம்ம அங்கே போய் வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.